ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை. அலார சத்தத்தில் கண் விழித்து பார்த்தாள் மோகனப்பிரியா. நம் கதையின் நாயகி. 5.5 அடி உயரம், ஒல்லியான தேகம், மஞ்சள் நிறத்தழகி. சேலத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் மென்பொறியியல் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறாள். போனை எடுத்து அலாரத்தை ஆஃப் செய்த மோகனா குளியலறைக்குள் புகுந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டவள். பின் மஞ்சள் வண்ண குர்தாவும் வெள்ளை நிற லெகினும் அணிந்து அதற்கு ஏற்றது போல் துப்பட்டாவை அணிந்து கொண்டு வெளியில் வந்து அளவாக மேக்கப் செய்து ரெடியாகி வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலுக்கு சென்று மனதில் உள்ள அனைத்து குழப்பங்களையும் கடவுளிடம் கொட்டிவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தாள். மோகனாவின் குடும்பத்தாரை பற்றி பார்த்து விடலாம். தாய் வள்ளி, தந்தை கண்ணன். தந்தை எங்கே இருக்கிறார் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. இவர்களுக்கு 3 குழந்தைகள். 2ஆம் அவள் மோகனா, 3ஆம் அவன் அஸ்வின். முதலில் பிறந்தவள் பற்றி கதையின் போக்கில் காணலாம். பாட்டி அன்னபூரணி. கண்ணனுக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கை. குடும்பத்தாரிடம் பெரிதாக பேச்சுவார்த்தை இல்லை. கண்ணனின் தங்கை கங்கா மட்டும் மோகனா மேல் கொள்ளை பாசம் கொண்டவர். வீட்டிற்குள் வந்த மோகனா நேராக தன்னுடைய அறைக்கு வந்து பெட்டில் அமர்ந்து தந்தையின் புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தினாள். ஏன் அப்பா என்னை விட்டு போனீங்க? நீங்க இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுங்கப்பா. பாட்டி என்னை ரொம்ப கேவலமா பேசுறாங்கப்பா. அம்மா ஒரு வார்த்தை கூட பாட்டியை எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் தப்பான பொண்ணு மாதிரி பேசுறாங்க. நான் தப்பான பொண்ணு இல்லப்பா. நீங்களே சொல்லுங்கப்பா. உங்க பொண்ணு தப்பான பொண்ணா? நான் தப்பான வழிக்கு போவேனா என கண்களில் கண்ணீர் வழிய போட்டோவை பார்த்து மனதில் உள்ளவற்றை கேள்வியாக கொட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். கதவை தட்டும் சத்தத்தில் தன் கண்ணை துடைத்து கொண்ட மோகனா முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு எழுந்து வந்து கதவை திறந்தாள். எதிரில் புன்னகை முகமாக நின்று இருந்த வள்ளி அவள் முகத்தை பார்த்தே அழுது இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டவர் மனமும் கவலையாக தான் இருந்தது. இருந்தும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவள் தலையில் கை வைத்து, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மோகனா என்றார் புன்னகையுடன். தேங்க்ஸ்மா என்றாள் மோகனாவும் புன்னகையுடன். ஹாப்பி பர்த்டே அக்கா என்றான் வள்ளியின் பின்னால் நின்று இருந்த அஸ்வின். தேங்க்ஸ் டா குரங்கு. இன்னைக்கு நீ பிறந்த நாள்னு நான் அமைதியா இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நார்மல் டேவா இருந்தா உன்னை போட்டு மொத்திருப்பேன் என்றான் அஸ்வின் அவளை செல்லமாக முறைத்தவாறு. தானும் அவனை முறைத்து பார்த்த மோகனா வள்ளியிடம், அம்மா இங்க பாருங்க, இன்னைக்கு அவன் என்கிட்ட சண்டைக்கு வரான் என்றால் சினுங்கியவாறு. சரி சரி, இன்னைக்காவது 2 பேரும் சண்டை போடாம இருங்க என்ற வள்ளி மகளிடம், மோகனா நான் சமையல் முடிச்சிட்டேன். எனக்கு வேலைக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு நீ வேலையை பாரு. பாட்டி அவங்க ரூம்ல இருக்காங்க, நீ அங்க போகாத என்று சொல்லிவிட்டு மகனிடம், நீ வேலைக்கு போலையா என கேட்க, ஓகே அம்மா என்று மோகனா அஸ்வினை கவலையாக பார்த்தாள். என்னதான் சண்டை போட்டாலும் அஸ்வின் அவளின் மீது அதிக பாசம் வைத்திருப்பவன். 10வது முடித்தவுடன் வீட்டில் பணப்பிரச்சனை காரணமாக வேலைக்கு சென்றவன். இப்போது மோகனாவை படிக்கவும் வைத்து கொண்டிருக்கிறான். இதோ கிளம்பிட்டம்மா என்று அஸ்வின் மோகனாவின் கையில் ஒரு பெரிய சாக்லேட் கொடுத்து, நான் கிளம்புறேன் பாய் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அவனை பார்த்து தாய் மகள் இருவரும் கவலை கலந்த புன்னகை புரிந்தனர். சரி மோகனா, நானும் போயிட்டு வரேன். அகிலா காலையிலேயே ஃபோன் பண்ணனா. நீ தூங்கிட்டு இருந்ததால ஃபோனை கவனிக்கல போல, அதான் எனக்கு பண்ணியிருக்கா. அவகிட்ட போய் பேசு என்று வள்ளியும் அங்கிருந்து சென்றார். இருவரும் சென்ற பின் கதவை உள்பக்கமாக தாளிட்ட மோகனா மொபைலை எடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்த கல்லூரி நண்பர்கள் சிலருக்கு நன்றி சொல்லிவிட்டு அகிலாவுக்கு கால் செய்து பேச ஆரம்பித்தவள் எப்போதும் போல் சந்தோஷத்தை மட்டும் அவளிடம் கொட்டிவிட்டு துக்கத்தை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு, சரி குண்டு, நான் வச்சிடுறேன், அப்புறம் கால் பண்றேன் என்று சொல்லி காலை கட் செய்தாள். காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜ் என தினமும் சென்று கொண்டிருந்த நாட்கள் வெகு வேகமாக சென்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டிலேயே அடைந்து கிடந்து நேரத்தை தள்ளவே சிரமப்பட்டாள் அவள். இரவு 8 மணிக்கு வேலைக்கு சென்று இருந்த வள்ளி, அஸ்வின் இருவரும் வந்துவிட்டனர். தட்டில் சாதம் போட்டு மாமியாரின் அறைக்கு சென்று கொடுத்துவிட்டு வந்த வள்ளி பின் பிள்ளைகளுடன் அமர்ந்து ஒன்றாக உண்டு முடித்துவிட்டு படுக்கை அறைக்கு சென்று தூக்கத்தை தழுவினார்.
சேலத்தின் அவுட்டரில் இருந்த பணக்கார அடுக்குமாடி வீட்டில் மாடிப்படிகளிலிருந்து இறங்கி வந்தான் தினேஷ் கார்த்திக், நம் கதையின் நாயகன். அம்மா, காஃபி வேணும் என கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்த தாய் சரஸ்வதியிடம் கேட்டார். இதோ கொண்டு வரேன் தினேஷ் என்று சரஸ்வதி காஃபியை போட ஆரம்பித்தார். அம்மா, இதெல்லாம் ஓவரா இல்லையா? அவன் ரொம்ப தான் பண்றான். நீயும் அவன் என்ன கேட்டாலும் உடனே பண்ற என்றான் வீடியோ காலில் சரஸ்வதியிடம் பேசிக் கொண்டிருந்த தினேஷின் தம்பி அகில். அவனு ஏதாவது சொல்லணும்னா உனக்கு தூக்கமே வராதா? போ, போய் காலேஜ் கிளம்புற வழியை பாரு. காலேஜ் முடிச்சுட்டு வந்து கால் பண்ணு என்றார் சரஸ்வதி. பெரிய பையனை பத்தி பேசினா மட்டும் என்னையும் ஆஃப் பண்றது என மனதில் நினைத்து கொண்ட அகில், சரிம்மா பாய் என்று விட்டு காலை கட் செய்தான். இவர்கள் குடும்பம் பற்றி பார்த்து விடலாம். சரஸ்வதி ராம் தம்பதியினருக்கு 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை. தினேஷ் இரண்டாமவன், மூன்றாமவன் அகில். மீதி இருவரையும் கதையின் போக்கில் காணலாம். தினேஷ் வயது 27, கட்டிலம் காலை, உடற்பயிற்சியின் விளைவால் கட்டுக்கோப்பான சிக்ஸ் பேக் உடல். பருவ வயது பெண்கள் பார்த்தால் மயங்கும் பேரழகன். ஆண்மகன்களே பொறாமைப்படும் ஆணழகன் தினேஷ் கார்த்திக். 27 வயதிலேயே தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தையே நிறுவிக்கொண்டவன். குடும்பத் தொழிலையும் வெகு சிறப்பாக பார்த்து கொண்டான். ராமின் கார்மெண்ட்ஸை விமர்சையாக வழிநடத்தி 2 வருடத்தில் சேலத்திலேயே முதல் இடத்திற்கு கொண்டு வந்தான் அவன். அகில் 3ஆம் ஆண்டு பார்மசி சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான். வீட்டிலேயே சுறுசுறுப்பாகவும் துருதுருவென்று இருக்கும் ஒரே ஆள் அகில்தான். சரஸ்வதிக்கு சரோ என்ற செல்லப்பெயர் வைத்தது மட்டும் இல்லாமல் ராமின் முன்பு அழைத்து அவரை வெறுப்பேற்றி பார்ப்பதில் அத்தனை ஆனந்தம் அவனுக்கு. தினேஷ் 4 வருடம் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு சாஃப்ட்வேர் உலகத்தில் உண்மையான அடையாளத்தை மறைத்து அவனுக்கென்று தனியாக ஒரு இடத்தை பிடித்திருக்க, அதன் விளைவு கூடிய விரைவில் சென்னைக்கு கிளம்ப இருக்கும் நோக்கத்தில் இருக்கிறார். காஃபி கப்பை நீட்டிய சரஸ்வதி, டிஃபன் ரெடி ஆயிடும், சாப்பிட்டு போடா என்றார். அதை வாங்கி கொண்ட தினேஷ், சரிம்மா என்றார். காஃபி குடித்து முடித்ததும் ராமிடம் கார்மெண்ட்ஸ் பற்றி சில விஷயங்கள் பேசிக் கொண்டிருந்தவன் நேரமாவதை உணர்ந்து கை கழுவி விட்டு வந்து டைனிங் ஹாலில் அமர்ந்தான். சரஸ்வதி காலை உணவை பரிமாற உண்டு முடித்துவிட்டு கிளம்பிவிட்டான். கார்மெண்ட்ஸ் உள்ளே வந்தவனுக்கு நிற்க கூட நேரமில்லை. வேலை பளு அவனை அழைத்து கொள்ள சிரத்தையாய் வேலையில் கவனத்தை செலுத்தியவன் நாளைய வேலையையும் சேர்த்தே முடித்துவிட்டு இரவு வீட்டிற்கு வந்தான். காரை போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தவன் சரஸ்வதி ராம் இருவரும் சுற்றத்தை மறந்து வெகு சிரத்தையாய் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே நின்றான். என்னங்க, நான் எனக்குன்னு உங்களை தவிர வேற எதுக்கும் ஆசைப்பட்டதில்ல என்று சரஸ்வதி பூசி முழுக, என்னன்னு சொல்லு சரசு என்றார் ராம். தினேஷுக்கு வயசாகுது, கல்யாணம் பண்ண வேணாமா? காலகாலத்துல பேரம்பேத்திய பார்க்கணும்னு என்ன இல்லையா என்ன? எதுவுமே கண்டுக்காம எனக்கு என்னன்னு இருக்கீங்க என்று சரஸ்வதி கேட்க, நான் யோசிக்காம இருப்பேனா? சரசு, உன் பையன் நாம இந்த விஷயத்த பத்தி பேசினா என்ன சொல்லுவான்னு தெளிவா கணக்கே பண்ண முடியல. ஏற்கனவே 2 முறை கேட்டுட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டான். யாரையாவது விரும்புறியான்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்றான். போன மாசம் தானே கேட்டேன். இப்போ திரும்ப அவங்கிட்ட என்ன பேச? அப்படியே பேசினாலும் அவன் இதே பதில தான் சொல்லுவான் என்றார் ராம். நீங்க பேசுற மாதிரி பேசுங்க, அவன் ஒத்துப்பான். அதது காலகாலத்துல நடக்கணுங்க. எனக்கு பேரன் பேத்தியை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்று கேட்டு சரஸ்வதி கண் கலங்கினார். இப்ப ஏன் கலங்குற சரசு? சரி, நான் அவங்கிட்ட பேசுறேன், கண்ணை தொட என்று அதட்டிலாக கூறிய ராம் காலடி சத்தம் கேட்டு திரும்பி மகனை பார்த்தவர் சரசு என்று அழைத்து கண் காட்டினார். இருவரின் முன்பும் வந்து நின்ற தினேஷ், என்கிட்ட என்ன கேட்கணும்பா, கேளுங்க என்றான் ஒன்றுமே தெரியாதது போல முகத்தை வைத்துக்கொண்டு. ஏங்க, பேசுங்க என்று கணவனுக்கு கண்காட்டிய சரஸ்வதி கண்ணை துடைத்து கொண்டார். அதை கண்டும் காணாமல் ராமை பார்த்தபடியே நின்றான் தினேஷ். எப்படினாலும் நான் தான் பேசணும். இப்ப பேசி பார்க்கலாம். சரசு முன்னாடி ஒருக்கா பேசிட்டா அவளுக்கும் நிம்மதியா இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்ட ராம் மகனிடம், தினேஷ், உங்க அம்மாவுக்கு உன்னை மனக்கோலத்துல பார்க்கணும்னு ஆசையா இருக்கா. உட்கார்ந்து அழுது வடிரா. ஏற்கனவே நான் உங்ககிட்ட கேட்டேன்.
நீ சரியா பதில் சொல்லல. அத சொன்னாலும் உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா. நீயே அவகிட்ட என்னவோ அத நேரடியா சொல்லிடு என்றார். டேய், கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சரின்னு மட்டும் சொல்லுடா. நான் பொண்ணு பார்க்குறேன் என்று வாயை கொடுத்தார் சரஸ்வதி. அவரின் கண்ணில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு. அதை கண்டு கொண்ட தினேஷ் அந்த எதிர்பார்ப்பை உடைக்க விரும்பாமல், சரிம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். சரஸ்வதி புன்னகைக்க மகனை சந்தேகமாக பார்த்தார் ராம். அவருக்கு மகனின் குணத்தை பற்றி முழுவதும் தெரிந்ததால் உள்குத்து இருக்குமோ என்றெண்ணி அழுத்தமாக பார்த்தார். மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் என்று தினேஷ் சொன்னதும், ம் எப்படியும் நடக்கவே நடக்காததான் நங்குரமா அழுத்தி சொல்லுவான் என்று மனதில் மட்டுமே நினைத்து கொண்ட ராம், என்ன என்ற கேள்வியோடு மகனை பார்த்தார். என்னடா என்று சரஸ்வதி கேட்க, இன்னும் 2 வாரத்துல எனக்கு கல்யாணம் நடக்கணும். என்ன பண்ணுவீங்களோ அது உங்க பாடு. முடியலனா இனிமேல் கல்யாணத்தை பத்தி பேசவே கூடாது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு அறைக்கு சென்று விட்டான் தினேஷ். என்னங்க, இவன் இப்படி சொல்லிட்டு போறான் என்று கவலையாக கேட்டார் சரஸ்வதி. நம்ம இனிமே கல்யாண பேச்சையே எடுக்கக்கூடாதுன்னு தான் இப்படி கண்டிஷனை போட்டு போறான் என்றார் ராம். ஓ, அப்படியா? அவனுக்கே அவ்வளோ இருந்தா அவனை பெத்த எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு வாரத்துல நான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பார்க்கறேன். அவன் சொன்ன கண்டிஷனை கத்திய வச்சு அறுக்குறேன் என்றார் சரஸ்வதி. ம் எதையோ வச்சு அறுத்து தூக்கி எறி என்று சிரிப்புடன் கூறினார் ராம். இரவு உணவை முடித்துக்கொண்டு அறைக்கு வந்து பால்கனியில் நின்ற தினேஷ், 2 வாரத்துல எந்த பொண்ணும் கிடைக்கக்கூடாது. அப்படியே கிடைச்சாலும் அம்மாவுக்கு பிடிக்கவே கூடாது கடவுளே என்று வாய்க்குள் முனகிக் கொண்டான். உனக்கு பிடிச்ச பொண்ணையே நாளைக்கு உன் கண்ணில் காட்டுறேன். நீயே அவ கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டியாக்கி உன் அம்மாவுக்கு ஷாக்க கொடுப்ப என்று மேலிருந்து சிரித்தார் கடவுள். காலை கதிரவன் தன் வேலையை செய்ய வந்துவிட்டார். தூக்கம் கலைந்து எழுந்த வள்ளி காலை கடனை முடித்துவிட்டு குளித்து ரெடியாகி கிச்சனுக்கு வந்து உணவை சமைத்து வைத்துவிட்டு காஃபி போட்டு பிளாஸ்கில் ஊற்றியவர் அஸ்வினிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்றார். 8:30 தாண்டி எழுந்த மோகனா ஆடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு வந்து குளித்து முடித்து ஆடை அணிந்து கண்ணாடி முன்பு வந்து நின்று ரெடியாகி கொண்டிருந்தவள் வெளியில் சத்தம் கேட்டதை கேட்டு காலேஜ் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து அஸ்வின் லோன் ஆபீசருடன் கெஞ்சும் தோணியில் பேசுவதை கேட்டவாறே அவன் அருகில் வந்து, அஸ்வின், என்னாச்சுடா என்று கேட்டாள். அம்மா லோன் கட்டாம போயிட்டாங்கக்கா. இன்னைக்கு லோன் கட்டுற நாள். அதான் இவரு பணம் கேட்டுட்டு இருக்காரு என்றான் அஸ்வின். சரிடா, அதுக்கு ஏன் நீ கெஞ்சுக்கிட்டு இருக்க என்று மோகனா கேட்க, பொறுமையா கேளக்கா. நம்ம மேலதான் மிஸ்டேக். அம்மா மாசம் மாசம் சரியா கட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாசம் பணம் கொடுக்க மறந்துட்டாங்க. நானும் கேட்க மறந்துட்டேன். வேலை அதிகமா இருக்குன்னு நேரத்திலே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல என்றான் அஸ்வின். ஓ என்ற மோகனா லோன் ஆபீசரை பார்த்து, சார், இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, பணம் கொடுத்துடுறோம் என்று சொன்னதும் அவர் கிளம்பிவிட்டார். அஸ்வினிடம் காலேஜ் பேக்கை கொடுத்த மோகனா, இதை உள்ள வச்சுட்டு நீ வேலைக்கு போ அஸ்வின், நான் அம்மா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரேன் என்றாள் அவள். வேணாங்க்கா, நீ காலேஜ் கிளம்பு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா தான் உன்னை அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. இப்போ நீ போனேன்னா உனக்கு திட்டு தான் விழும் என்றான் அஸ்வின். பணம் தானே கேட்க போறேன். லோன் ஆஃபீஸர் வீட்டு முன்னாடி வந்து கேட்பாங்கன்னு சூழ்நிலையை சொன்னா அம்மா எதுக்கு திட்ட போகுது? நீ போனேன்னா திரும்பி வரத்துக்கு நேரமாயிடும். அப்புறம் வேலைக்கு ஒரு நாள் போக முடியாது. நான் போயிட்டு வரேன். ஒரு நாள் காலேஜ் லீவ் போட்டா ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன் என்றாள் மோகனா. சரிக்கா, சாப்பிட்டியா என்று அஸ்வின் கேட்க, இல்லடா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று விட்டு கிளம்பினாள் மோகனா. அவளின் முதுகை வெறுத்து பார்த்த அஸ்வின், சீக்கிரமே நம்ம வாழ்க்கை மாறும்க்கா. இருக்கிற கடன் எல்லாம் சீக்கிரம் அடிச்சிட்டு கடன் இல்லாம வாழணும். கண்டிப்பா வாழுவோம் என்று மனதில் நினைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்து பேகை வைத்துவிட்டு வேலைக்கு கிளம்பினான். சாலைக்கு வந்த மோகனா ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். என்னம்மா இந்த நேரத்துல என்று ஆட்டோ டிரைவர் கேட்க, லோன் பணம் அம்மா கொடுக்க மறந்துட்டாங்கண்ணா, அதான் வாங்கலான்னு என்றாள் மோகனா. சரிம்மா, இதோ கிளம்பலாம் என்று டிரைவர் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து இயக்கினார். அடுத்த 20வது நிமிடத்தில் ஆட்டோவை ஓரமாக நிறுத்தியவர், ஆட்டோ உள்ள போகாதுமா, நீ அந்த பக்கமா போய் சந்துக்குள்ள போயிடு.
என்றார். ம், சரிங்கண்ணா. நான் பணம் எடுத்துட்டு வரல. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அக்கா கிட்ட குடுத்துடுறேன் என்றாள் மோகனா. அதனால என்னம்மா, வாங்கிக்கலாம், போயிட்டு வா என்றார் டிரைவர். மோகனா இறங்கிக் கொண்டாள். ஆட்டோ கிளம்பிவிட்டது. ரோட்டை கிராஸ் செய்து அந்த பக்கம் நடந்தாள். காரை வேகமாக இயக்கிய தினேஷின் போன் ரிங்காகவும் காலை அட்டன் செய்தவன் ஹலோ என்றான் கம்பீரமான குரலில். பாஸ், இன்னும் எத்தனை நாள்? இங்க அக்கவுண்ட் செக்ஷன்ல மாசம் மாசம் பிரச்சனையா இருக்குது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓவரா துள்றாங்க. ஹெச்ஆர் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. நீங்க இல்லைன்னு தான் அநியாயத்துக்கு ஆடுறாங்க. மந்த் எண்டுக்குள்ள வந்துடுவேன். அது வரைக்கும் ஹேண்டில் பண்ணு என்று விட்டு காலை கைட் செய்த தினேஷ் அந்த சிந்தனையில் உழன்றவன் ரோட்டில் கவனத்தை செலுத்த தவறிவிட்டான். அதன் விளைவு எதிரில் தாலியை வைத்துக்கொண்டு கல்யாண கனவில் ஒருவன் வருவதை தினேஷும் கவனிக்கவில்லை. தாலியை வைத்து சுழற்றி கொண்டே வந்தவனும் காரை கவனிக்கவில்லை. கடைசி நொடியில் ரோட்டை கவனித்த தனேஷ் ஹேய் ஷிட் என்று கத்தியபடியே காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தவும் எதிரில் வந்தவன் காரில் லைட்டாக மோதி அந்த அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து அவன் கையில் வைத்திருந்த தாலி காரின் ஓரம் விழவும் சரியாக இருந்தது. ஆக்சிடென்டால் அங்கு கூட்டம் கூடிவிட்டது. தினேஷ் காரில் இருந்து இறங்கினான். தம்பி, பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. ரோட்ல கவனமா கார் ஓட்ட தெரியாதா? இப்ப இவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்று தினேஷை பார்த்து கேள்வி கேட்டார் அந்த பெரியவர். முதல்ல தண்ணி கொடுங்கப்பா என்று மற்றொருவர் குரல் கொடுக்கவும் மயங்கி கிடந்தவனின் பக்கம் சிலர் பார்வையை திருப்பினர். இந்த இடத்தை தாண்டி சென்ற மோகனா கூட்டம் கூடியிருப்பதை கவனித்து அங்கிருந்தவரிடம் அக்கா, இங்க என்னாச்சு என்று எட்டி பார்த்தவாறு கேட்டாள். கார்காரன் இடிச்சிட்டாமா. இடிச்சிட்டு எனக்கு என்னன்னு திமிரா நிக்கிறான் கண்ணு. பணம் இருக்குன்னு திமிரு. பார்க்கவே பணக்கார சாயல்ல தெரியுது. யார் அவனை எதிர்த்து கேள்வி கூட கேட்கல. அவனை கண்ணும் கண்ணமா அரைஞ்சிருந்தா யாத்திரம் அடங்கியிருக்கும். பாவம், விழுந்து கிடக்கிறது யார் பெத்த பிள்ளையோ என்று ஆதங்கத்தை கொட்டிவிட்டு சென்றார் அந்த பெண்மணி. எந்த நாய் எது என்று கோபமாக கூட்டத்திற்குள் வந்த மோகனா காரின் முன்பு சாவகாசமாக சாய்ந்திருந்தவனைக் கண்டு எள்ளும் கொள்ளும் அடிக்க அவனின் முன்பு வந்து நின்று நொடியும் யோசிக்காமல் பலார் என்று அறைந்தாள். என்ன நடந்தது என்று தினேஷ் உணரும் முன்பே மீண்டும் அவனை அறைந்தாள் மோகனா. கண்ணை இறுக்கமாக மூடி தலையை சிலுப்பிக் கொண்டு பட்டென கண்ணை திறந்த தினேஷ் எதிரில் நின்றிருந்தவளை பார்த்து மெய் மறந்தான். மஞ்சள் நிற தேவதை நொடியில் அவனின் மனதுக்குள் நுழைந்து விட்டாள். வட்ட வடிவ முகம், கிளி மூக்கு, ஆரஞ்சு சுளை உதடு, காற்றில் ஆங்காங்கே பறக்கும் இடையை தாண்டிய கூந்தல் பெண்ணவளை ரசிக்கவே ஊக்குவித்தது. அவனின் ரசனை பார்வையை உணர்ந்த மோகனா பட்டென அவன் சட்டையை பிடித்து, ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? லைசன்ஸோட தானே காரை ஓட்டுற. ஒருத்தர் மேல காரை விட்டுட்டு திமிரா நின்னுட்டு இருக்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். அவளின் குரலில் ரசனையை நிறுத்திய தினேஷ் அவளின் அவமரியாதை பேச்சில் முகத்தை சுளித்துவிட்டு கோபமாக அவளை பார்த்தவனுக்கு அவள் அடித்த அறையின் உணர்வும் கோபத்தை டன் கணக்கில் கொடுத்தது. ஒரு பெண் அடித்து விட்டாள், அதுவும் இத்தனை பேர் முன்னிலையில் என்பதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்னை பார்த்தாவே சொல்லு வழிவாங்க. இவ எம்எல்ஏ கையை வச்சுட்டு கோபமா முறைச்சிட்டு நிக்கிறா. இவளை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம் என்று யோசித்தவன் கண்ணில் பட்டது தாலிக்கயிறு. அவள் கையை தட்டிவிட்டு தாலிக்கயிறை எடுத்தவன் யோசிக்கவெல்லாம் இல்லை. அவள் கழுத்தில் போட்டு 3 முடிச்சிட்டு விட்டான் அவன். மோகனா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவளை நக்கலாக பார்த்தபடியே 3வது முடிச்சை இறுக்கமாக போட்டு முடித்தான் தினேஷ். தடுக்க கூட தோன்றாமல் தடுமாற்றத்துடன் தலை குனிந்தவாறு நின்றாள் மோகனா. கூட்டமாக நின்றிருந்த அனைவரும் வாயில் கை வைத்து இக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க அவர்களை கண்டு கொள்ளாமல் மனைவியின் கையை பற்றி காரின் பின் சீட்டில் தள்ளிவிட்டு வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து இயக்கினான். கண்களில் கண்ணீர் திரள வலியுடன் அவனை பார்த்தாள் மோகனா. எதற்காகவோ வந்து இப்போது அவளின் கழுத்தில் மஞ்சள் தாலிக்கயிறு சௌகரியமாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் கண்ணீரை கண்ட தினேஷுக்கு உள்ளுக்குள் என்னவோ போல இருந்தாலும் அவள் அடித்த அடியின் நினைவு அவனை அவளின் மீது கோபப்படவே வைத்தது. அதை அவளை கண்டு கொள்ளாமல் கார்மெண்ட்ஸ் உள்ளே நுழையும் சந்தில் காரை விட்டான்.
காரை நிறுத்தியவன் கீழே இறங்கி வந்து அவள் பக்க கதவை திறந்து அவள் கைப்பிடித்து இழுத்துக்கொண்டு கார்மெண்ட்ஸ் உள்ளே நுழைந்தான். சுற்றத்தை சுத்தமாக மறந்துவிட்டு சுயநினைவின்றி அதிர்ந்த முகபாவனையுடன் அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் ஈடு கொடுத்து நடந்தாள் மோகனா. அப்பா என்றவாறு ஆபீஸ் ரூமின் உள்ளே வந்தான் தினேஷ். புன்னகையுடன் நிமிர்ந்த ராம் தினேஷ் பக்கத்தில் நின்றிருந்த மோகனாவை கழுத்தில் தாலி கயிற்றுடன் கண்டு புரியாமல் மகனை பார்த்தவர் அவன் மோகனாவின் கையை பற்றியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியாகி எழுந்து நின்றார். அறையை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த வள்ளியோ மோகனாவை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு மோகனாவின் முழு உருவம் தெரியவில்லை. அவள் சைடாக நிற்கும் சாயல் மட்டுமே தெரிந்தது. இவ எதுக்காக இங்க வந்தா? ஆம்பளை பசங்க இருக்கிற இடம் இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். கேட்கவே மாட்டா போல என்று நினைத்த வள்ளி மகளை கோபத்துடன் பார்க்க, தினேஷ் என்னடா இது என்று சற்றும் அதிர்ச்சி குறையாமல் கேட்டார் ராம். கல்யாணம் பண்ணிட்டேன்பா, இவ என் பொண்டாட்டி என்று சாதாரணமாக கூறினான் தினேஷ். மகனின் சாதாரண பதில் ராமை வெகுவாக அதிர்ச்சியாக்கியது. வள்ளி உச்சகட்ட அதிர்ச்சியில் கையில் வைத்திருந்த துடைப்பத்தை இறுக்கமாக பிடித்தவாறு சற்று முன்னால் வந்தவர் மகளின் கழுத்தில் தொங்கிய தாலியை கண்டு, இல்ல இது உண்மையா இருக்கவே கூடாது என்று நினைத்தவருக்கு மூச்சு முட்டுவது போலிருந்து நிற்க முடியாமல் தடுமாறினார். சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை உணராமல் தலை குனிந்தவாறு நின்றிருந்தாள் மோகனா. நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகிய வள்ளி மயங்கியே செறிந்து விட்டார். அந்த சத்தம் கேட்டு ராம், தினேஷ், மோகனா மூவரும் திரும்பினர். வள்ளியை கண்ட மோகனா அம்மா என்று கத்தியவாறே தினேஷின் கையை விட்டு வேகமாக வள்ளியின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளின் அம்மா என்ற அழைப்பை கேட்டு ராம், தினேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அதிர்ச்சியாகி நின்றனர்.